Hi friends, வணக்கம். நீங்க beginner YouTubeல வந்திருப்பீங்க. உங்களுக்கான வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. பட் இடையில உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்ற பிரச்சனையா உங்களுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, நீங்க மத்தவங்களுடைய வீடியோஸையோ இல்ல அவங்களுடைய ஆடியோஸையோ இல்ல அவங்களுடைய தம்ப்நெயில், லோகோ, ஆர்ட் வொர்க், லைவ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு காப்பி பண்ணி நீங்க உங்க வீடியோஸ்ல போட்டுட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் எப்படி அவங்க நமக்கு தராங்க? நம்மளோட மெட்டீரியல் மத்தவங்க யாரையாவது யூஸ் பண்ணா அவங்களுக்கு எப்படி நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் தரணும்ன்றத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம டைரக்டா நம்ம யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க டேஷ்போர்டு கண்டென்ட் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க फ्रेंड्स. இதுல கீழ வாங்க இந்த இடத்துல காப்பிரைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி இங்க உங்க சேனல் தான் இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் காப்பிரைட்னு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க फ्रेंड्स, மேட்சஸ், ரிமூவல் ரிக்வெஸ்ட், மெசேஜ், அர்ச்சிவ்ன்ற 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழ பார்த்தோம்னா நம்மளுடைய கண்டென்ட்டை யார் காப்பி பண்ணி போட்டுருக்காங்களோ அவங்க சேனலோட வீடியோஸ் இந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டுது. फ्रेंड्स, யூடியூப்ல காப்பிரைட் மேட்ச் டூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மளோட வீடியோஸை யாரெல்லாம் காப்பி பண்ணி அவங்களோட வீடியோஸ் போட்டு வந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு இது கொடுத்துரும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நாம அவங்களோட சேனலுக்கு நம்ம ஸ்ட்ரைக்கை கொடுக்கலாம். இப்போ இந்த காப்பிரைட் மேட்ச் டூல் பார்த்தோம்னா ஒரே ஒரு வீடியோஸ் உங்களுக்கு காப்பி பண்ணி போட்டிருக்காங்கன்றத ஷோ பண்ணிருக்கு. இங்க ஃபர்ஸ்டா இருக்கிறத பாருங்க, கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு என்னோட எந்த வீடியோ இதை காப்பி பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் இந்த இடத்துல கொடுத்துருச்சு. அடுத்து பாருங்க டோட்டலா அந்த வீடியோஸ் எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்றத கொடுத்துருக்காங்க. எந்த டேட்ல இவங்க அப்லோட் பண்ணிருக்காங்கன்றத ஷோ பண்ணிருச்சு. அடுத்து இது எந்த சேனல் இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்றத அந்த சேனலோட நேம் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இந்த சேனலை கிளிக் பண்ணி நம்ம உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம். फ्रेंड्स, அடுத்து பாருங்க எவ்வளவு மேட்ச் ஆயிருக்கு, அதாவது உங்களுடைய வீடியோஸ் அவங்க எந்த அளவுக்கு அவங்க காப்பி பண்ணி போட்டுருக்காங்கன்றத காட்டும். சோ இங்க 100% வந்திருக்கு. அதாவது என்னோட வீடியோஸ் அப்படியே எடுத்து அவங்க அப்படியே போட்டுருக்காங்க. இதுவே அவங்க கொஞ்சம் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல 50, 70, 80% கூட வந்திருக்கலாம். பட் இவங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதால இந்த இடத்துல 100% வந்திருக்கு. அடுத்து வீடியோஸோட ஃப்ரேம்ஸ் கொடுத்திருக்காங்க. फ्रेंड्स, இப்போ இந்த வீடியோ மேல நான் கிளிக் பண்ணனா இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, மூவ் டு அர்ச்சிவ்னு கொடுத்திருக்காங்க. அதாவது फ्रेंड्स, இப்போ இந்த வீடியோவை நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்காம இந்த வீடியோஸ் நம்ம கண்டுக்காம விட்டலாம்னு சொல்லிட்டு இங்க நாலாவதா இருக்கிற இந்த அர்ச்சிவ் ஆப்ஷன்ல கொண்டு போய் நம்ம வெச்சிடலாம். சோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் டு அர்ச்சிவ் இந்த இடத்துல வந்துடும். அதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை நம்ம எப்ப வேணாலும் திருப்பி நான் ரிட்ரைவ் பண்ணி நம்ம அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இப்போதைக்கு கொடுக்க வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மூவ் டு அர்ச்சிவ் கொடுத்துக்கங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்க फ्रेंड्स, ரிக்வெஸ்ட் வீடியோ ரிமூவல் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க போறோம். அடுத்த ஆப்ஷன் பாருங்க கான்டாக்ட் சேனல்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எந்த சேனலுக்கு நம்ம பேச போறோமோ அந்த சேனல்ல இங்க கிளிக் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க ஃப்ரம்ன்றது நம்ம சேனல். இந்த இடத்துல நம்மளோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு கீழ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் ஆல்ரெடி அவங்க டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மெயில்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்க மத்தவங்களுடைய கண்டென்ட் நீங்க காப்பி பண்ணி அப்லோட் பண்ணிருக்கீங்க. சோ அதை டெலீட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க மெயில் போட்டுருக்காங்க. கீழ சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட மெயில்ல இருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிடும். இப்போ இவங்க பார்த்துட்டு என்ன வேணா அவங்க முடிவு எடுக்கலாம். சோ அவங்க டெலீட் பண்ணலாம் இல்ல அப்படியே இருந்தாலும் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது டெலீட் ஆயிடும். ஓகே फ्रेंड्स, இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் வீடியோ ரிமூவல். இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ இங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க फ्रेंड्स, யுவர் காப்பிரைட் ரிமூவல் ரிக்வெஸ்ட். இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க நம்ம சேனல்ல சைன் இன்ல இருக்கான்றத பாருங்க. உங்களோட வீடியோஸ் நீங்க எந்த சேனல்ல போட்டீங்களோ அந்த சேனல்ல இந்த இடத்துல சைன் இன்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க फ्रेंड्स, வீடியோ ரிக்வெஸ்ட் ரிமூவல்னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த சேனல் நம்மள காப்பி பண்ணி போட்டாங்களோ அந்த சேனல் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்க மை கண்டென்ட்னு கொடுத்திருக்காங்க. இது நம்மளுடைய வீடியோஸ். சோ இந்த வீடியோஸ்ல இருந்து தான் இந்த வீடியோஸ் உங்க காப்பி பண்ணி போட்டுருக்காங்கன்றதான ஒரு ஆதாரம் தான் இது. ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த பேஜுக்கு வரதுக்கான இன்னொரு வழியும் இருக்கு. அது என்னன்னு தான் அடுத்து சொல்றேன். இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா, காப்பிரைட் ஓனர்ஸ் ஆன டீடைலை நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அஃபெக்டட் பார்ட்டி என்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல மை செல்ஃப், மை கம்பெனி ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களோட வீடியோஸ்ல நீங்களே உருவாக்கி போறதா இருந்தா நீங்க மை செல்ஃப் கொடுத்துருங்க. அப்படி இல்லனா நீங்க ஒரு கம்பெனியா ரன் பண்ணி இருந்தா இந்த இடத்துல கம்பெனின்றதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து காப்பிரைட் ஓனரோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த வீடியோஸ் நான் தான் உருவாக்கினேன். அதனால இந்த இடத்துல என்னோட நேமை நான் கிளிக் பண்றேன். அடுத்து ஃபோன் நம்பர் ரெக்யூர்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் ஆட் பண்ணிக்கங்க. அது கீழே பாருங்க பிரைமரி இமெயில் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த வீடியோஸ் எந்த இமெயில் ஐடி மூலமா நீங்க யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துடும். சோ நீங்க வேற ஏதாவது இமெயில் ஐடி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே பாருங்க இந்த இடத்துல செகண்டரி இமெயில் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க வேற இமெயில் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த காப்பிரைட் கண்டென்ட்க்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த காப்பிரைட் நாம தான் மேட் பண்ணோம். சோ இது என்னுடைய ஓன் வீடியோ, நான் ஓனா இதை கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம இதை கொடுத்துக்கலாம். அடுத்து நம்மளுடைய கண்ட்ரி கேட்டிருக்காங்க, நம்மளுடைய அட்ரஸ் டீடைல் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ரிமூவல் ஆப்ஷன். இப்போ இந்த வீடியோஸ் நீங்க எப்படி ரிமூவ் பண்ண வைக்கணும்ன்றது நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஷெட்யூல் பண்ணலாம். அதாவது 7 நாளைக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். இந்த 7 நாளைக்குள்ள நீங்க டெலீட் பண்ணுங்க நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரிமூவல் ஆப்ஷனை கொடுத்தோம்னா யூடியூப் உடனே அந்த வீடியோஸை டெலீட் பண்ணிட்டு நமக்கு மெயில் பண்ணிடுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆகிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் போகாது. நம்மளுக்கு 7 நாள் அவங்க டிலீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கே வராது. சப்போஸ் அவங்க அந்த 7 நாளே அவங்க பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் டிலீட் பண்ணிட்டு அவங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா இந்த 7 நாள் டைமே கிடையாது. ஸோ டைரக்டாக இவங்க கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம மேலே பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு இந்தாண்ட பார்த்தோம்னா அர்ச்சிவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அர்ச்சிவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற அந்த கான்டாக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற இந்த 7 நாள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் போகாது. அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி வேற யாரும் நம்மளுக்கு அமிச்சா கூட நாம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க ஸ்டாண்டர்ட்ல போட்டு பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிட்டு நம்மளுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கும் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா என்னோட வீடியோஸ் வந்து ஒருத்தர் காப்பி பண்ணி போட்டிருக்காரு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் ரிக்வெஸ்ட் தான் கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய வீடியோஸ் அவங்க மொத்தமாக அவர் காப்பி பண்ணி போட்டிருக்காரு. இதுவே ஒரு சில விஷயம் மட்டும் அவங்க காப்பி பண்ணி போட்டிருந்தாங்கன்னா விட்டுட்டு இருக்கலாம். பட் இவங்க என்னுடைய வீடியோஸ் மொத்தமாக காப்பி பண்ணி போட்டிருக்கதால நான் டேரக்டாக உங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்து 4th ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா லீகல் அக்ரிமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 டிக் மார்க்குங்க நாங்கள் டிக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த சப்மிட் ஆப்ஷனே நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். இப்போ இந்த 3 ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோஸ்ட்லி நம்மளுடைய வீடியோஸை நம்ம வந்து ஒருத்தர் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டாக இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். இப்படி நீங்கள் ஃபேக்காக யாருக்குன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுடைய சேனலுக்கே பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கே நம்ம கொடுக்கணும். ஓகே, இந்த ஃபேர் யூஸ்னா என்னன்றது நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபேர் யூஸ்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸே போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நாம வந்து கமெண்ட்ரி பண்றதா தான் பண்ணலாம், டீச்சிங் ரிசர்ச் பர்பஸ்க்காக மற்றவங்களுடைய கண்டென்ட்டை, அதாவது காப்பிரைட் இருக்கிற கண்டென்ட்டை நாம கொஞ்சம் எடுத்து நம்மளோட வீடியோஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் ஒரு சில காப்பிரைட் உள்ள கண்டென்ட்டை அவங்களுடைய பர்மிஷனே இல்லாமல் எடுத்து நாம நம்மளோட வீடியோஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அது எஜுகேஷனலாக இருக்கணும், டீச்சிங் பர்பஸ் வேற எதனா கிரிட்டிசிசம் இல்லை கமெண்ட்ரி பண்ற மாதிரி இருக்கணும். பட் சில பேர் இந்த எஜுகேஷன் சம்பந்தமா ஒரு சில கண்டென்ட்டை எடுத்துட்டு அதை ஃபுல்லாவே யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் கூட அதுக்கும் அவங்களுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபேர் யூஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து லைசன்ஸ். நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல இருக்கணும், கிரியேட்டிவ் காமன்ல இருக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்க லைசன்ஸ்ல நீங்க என்ன கொடுத்திருக்கீங்கன்றதை செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க தாராளமா நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். பட் நீங்க கிரியேட்டிவ் காமன்ல கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா கிரியேட்டிவ் காமன்ல இருக்கிறது எல்லாருமே எடுத்து யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்க ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துக்கிற ஒரு வீடியோஸை மத்தவங்க காப்பி பண்ணி போட்டிருக்காங்கன்னா நீங்க தாராளமா உங்களுக்கான காப்பிரைட் ஸ்ட்ரைக் நீங்க கொடுக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற எல்லா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் பார்த்தோம்னா வேலிடான ரீசன்ல இருக்கணும். ஸோ நம்ம வந்து யாருக்கும் ஃபேக்காக கொடுத்துட்டோம்னா அது நம்மளோட சேனலுக்கே பாதிப்பது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாம மற்றவங்களுக்கு நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி நீங்களும் யாருக்கும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு தெரியாம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்ன்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோஸ்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லீகல் அக்ரிமெண்ட்ல இந்த 3 டிக் பாக்ஸும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர்ல உங்க நேம் இந்த இடத்துல கொடுத்துருங்க. மேலே இருக்கிற சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோன்ற மாதிரி வந்திருக்கும். இதுவே யாருக்கு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் போயிருக்கோ அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் காப்பிரைட்டுக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல மேட்சஸ்ல பாருங்கன்னா இந்த வீடியோஸ் இருக்கு. நீங்க அந்த இடத்துல சப்மிட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் இந்த இடத்துல இருக்காது. இது பக்கத்துல இருக்கிற இந்த ரிமூவல் ரிக்வெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா அண்டர் ரிவ்யூல இருக்கும் இப்போ இந்த வீடியோ. ஸோ 1 or 2 days ஆகும், அதுக்கு மேலே டைம் எடுத்துக்குவாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணிட்டு தான் அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அச்சீவ் பண்ண வீடியோஸ் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அவங்க நம்மளுக்கான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுக்குறாங்க, நம்மளோட வீடியோஸ் யாரா போட்டிருந்தா நாம எப்படி அவங்களுக்கு கொடுக்கலான்றதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மேட்சஸை கிளிக் பண்ணும்போது இந்த சேனலுக்குள்ள நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலை பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல என்னோட வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் இந்த சேனல்ல 19 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்க தான் என்னோட சேனலை காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. இது பாருங்க, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சேனல். ஸோ இந்த வீடியோஸ் தான் காப்பி பண்ணி அவங்க இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோஸ் மூலமா எப்படி நம்ம ரிக்வெஸ்ட் நம்ம கொடுக்கலாம், அதாவது அந்த டேக் டவுன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இங்கே ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நிறைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் எதை கொடுக்க போறீங்கிறது முக்கியம். ஸோ செக்ஷுவலாக, வயலண்டா, ஹேட்ஃபுல்லாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே வந்தாலும் இந்த இடத்துல பாருங்க இன்ஃப்ரிங்கர் மை ரைட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்றாங்க, சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தோம்னா பிரைவசி இஷ்யூவா, ட்ரேட்மார்க் இஷ்யூவா, இல்லை காப்பிரைட் இஷ்யூவான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம காப்பிரைட் இஷ்யூ தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ காப்பிரைட் இஷ்யூவை கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இது பார்த்தோம்னா யூடியூப் ஹெல்ப் பேஜுக்குள்ள இருக்கிற அந்த காப்பிரைட் ரிமூவல் ரிக்வெஸ்ட்டுக்கான சப்மிட் ஃபார்ம் கிட்ட வந்துடும். இப்போ கீழே வாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா சப்மிட் காப்பிரைட் ரிமூவல் ரிக்வெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க.
இந்த பேஜில் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க நமக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயம் தான் இதில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அகைன் பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டுடியோக்குள்ளேயே வந்துருச்சு. நம்ம எந்த பேஜில் போய் நம்ம ஃபில் பண்ணுமோ அதே பேஜுக்குள்ளேயே வந்துருச்சு. பட் இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம சேனல் மூலியமாக போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் ரிமூவ் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருந்துச்சு. பட் நம்ம இந்த வீடியோ மூலியமாக போகும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஆட் ஏ வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல மை கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தியா, நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்டுக்கான மட்டும்தான் நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும், வேறு எதுக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்படி நீங்கள் ஓன் கண்டென்ட்னா என்னென்ன இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, உங்களுடைய ஓன் வீடியோவாக இருக்கணும், இல்லை உங்களுடைய ஓன் சாங்காக இருக்கணும், இல்லைன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கஸ்டம் பண்ண அந்த தம்ப்நெயில்ஸாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள் ரிட்டர்ன் ஒர்க், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட், நீங்கள் லைவாக எதனா ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க அந்த பர்ஃபார்மன்ஸு. இப்போ இதில் நீங்கள் எதை கொடுக்க போறீங்கிறது முக்கியம். இப்போ நான் என்னோட வீடியோஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கிளிக் பண்ணுறேன். அடுத்து சப் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் நம்மளோட வீடியோஸ் வந்து எதுன்றதை நம்ம கொடுக்கணும். ஸோ இன்டர்நெட் வீடியோவாது, இல்லைன்னா நீங்கள் மூவிஸ் கிரியேட் பண்ணி தான் மூவிஸ் ஒன்று வீடியோவாது, இல்லைன்னா டிவி எபிசோட்ஸ் எதனா பண்ணியிருக்கீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட நிறைய பேர் பார்த்தோம்னா நிறைய டிவிலேருந்து காப்பி பண்ணி போட்ட முறை எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க டிவி எபிசோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவி எபிசோட நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கான ஸ்ட்ரைக்கு அவங்க இதை தான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்ட்ரைக் அவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டிவி எபிசோடு மாதிரிலாம் நீங்கள் எடுத்து நீங்கள் போடாதீங்க எதுவுமே. சில பேர் மூவிஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிற வீடியோஸ் சில பேர் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சம்மந்தமாக தான் வரும். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் போட்டாலும் உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ அதர் டைப் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் போட்டாலும், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வீடியோஸ் நீங்கள் போட்டாலும் அவங்க எது மூலியம் வேணாலும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இப்போ எனது யூடியூப் வீடியோ தான். ஸோ கீழே இருக்கிற அதர் டைப் ஆஃப் வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள் சோர்ஸ் ஆஃப் மை கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனலுக்கு வீடியோஸை நீங்கள் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நம்ம யூடியூப் சேனல் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம். பட் செகண்டாக கற்று என்னன்னு பார்த்தோம்னா, வேற ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. பட் அது வந்து லீகலி நான் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால இது மூலியமாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து இந்த யூடியூப்ல இல்லாத ஒரு வீடியோஸுக்கு கூட நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மை வீடியோ யூஆர்எல்னு கேட்டிருக்காங்க. உங்கள் சேனலுடைய யூஆர்எல்லை காப்பி பண்ணுங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த யூஆர்எல்லை நான் காப்பி பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழே பாருங்க, இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல காப்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மை வீடியோ யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களோட வீடியோஸ், உங்கள் சேனல், உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டாங்க. அடுத்து பாருங்க லொகேஷன் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுடைய மொத்த வீடியோஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா டைம் ஸ்டாம்ப் படி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க என்னுடைய மொத்த வீடியோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆகிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதுவே ஒரு சில சேனல் பார்த்தோம்னா 50%, 40%, ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ்லாம் வச்சிருப்பாங்க. நீங்கள் செகண்ட் ஆகிற அந்த டைம் ஸ்டாம்பை கொடுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆகிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து யூஆர்எல் கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்மளோட சேனலை யார் காப்பி பண்ணி வீடியோஸ் போட்டிருக்காங்களோ அந்த வீடியோஸோட யூஆர்எல்லை கேட்குறாங்க. ஸோ நான் அந்த சேனலுக்குள்ளே போயிட்டேன். இந்த இடத்துல மேலே யூஆர்எல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஷேர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல காப்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்ம்குள்ளே வந்துருங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே பாருங்க இது எந்த வீடியோஸ் காப்பி பண்ணது அந்த வீடியோஸ் அந்த இடத்துல வந்துருச்சு. அந்த சேனல் நேமும் அந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் யூஎஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே அந்த இடத்துல ஷோ ஆயிடுச்சு. இப்போ அது கீழே பாருங்க லொகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணுங்க. இதுலேயும் என்டையர் வீடியோன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ஆட் டு லிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட்டாக எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட வீடியோஸ் அவங்க காப்பி பண்ணுவாங்க. செகண்டாக எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட வீடியோஸ் இது. ஸோ நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ மூலமா வரும்போது இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கும். பட் நீங்கள் வீடியோலேருந்து வரும்போது பார்த்தோம்னா இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக சொன்ன வழியில் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். பட் செகண்டாக இருக்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த வழி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த வழியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நீங்கள் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு வர காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் பார்த்தோம்னா இந்த மூலியமாக தான் உங்களுக்கு வருது. ஸோ பிகினர் யூடியூப்பில் வரவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீடியோஸ் யாரா காப்பி பண்ணி போட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பயன்படுத்தி தான் நீங்கள் அவங்களுக்கான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். நம்ம எல்லாமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்குற இந்த பக்கத்தில் தான் நம்ம யோசிச்சிருப்போம். பட் அந்த பக்கத்தில் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி அவங்க நம்மளுக்கான காப்பிரைட் ஸ்ட்ரைக் தராங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்கள் வேறு எதனா என்கிட்ட கேட்க நினைச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.